வேட்டையன் தான் ப்ரோ நிச்சயமாக. பிகாஸ் ஸ்டார்டம் ஜாஸ்தியாக இருக்குது சூப்பர் ஸ்டார் கிட்ட. அண்ட் டைரக்டர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஜெய்பீம் பண்ணியிருந்தாரு. சோஷியல் ஜஸ்டிஸ் வந்துட்டு ஸ்டார்டமில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ வெயிட்டிங் ஃபார் வேட்டையன். சூப்பர் ஸ்டார் பேர் இருந்தாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இந்த டைம் பர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ப்ரோ. மாஸ் எலமெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் மேபி ஹேபி பெர்ஃபார்மர் இந்த டைம் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மராக வருவார். நிச்சயமாக சோஷியல் மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஞானவேல் ராஜாக்காக ஒரு சைட் பார்த்தா சூப்பர் ஸ்டாருக்காக இன்னொரு சைட் பார்க்கலாம். ரெண்டு படமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரெண்டு பேருமே பிடிக்கும். ஒருத்தர் சூப்பர் ஸ்டார், ஒருத்தர் தளபதி. ரெண்டு படமே எதிர்பார்க்கேன். தலைவரோட ஸ்டைலு, தளபதியோட அந்த மாஸ் ஒரே நாளில் வந்தால் ரெண்டுமே வெற்றி பண்ணணும். ரெண்டுமே சக்ஸஸ் தான். கோட்டு தான் ப்ரோ. தளபதி படம் எப்போவுமே மாசாக தான் இருக்கும். கண்டிப்பாக தான் எதிர்பார்க்குறோம். செம்மையாக இருக்கும். வெங்கட் பிரபு வேறு எடுத்திருக்காரு. மாநாடு சூப்பராக இருந்தது. அது மாதிரி மங்காத்தாவும் செம்மையாக இருந்தது. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேலாம் இருந்தால் தரமாக இருக்கும். அதுவும் சின்ன வயசு டைம் ட்ராவல்லாம் சொல்கிறாங்க. பயங்கரமாக இருக்கும் படம். வேட்டையன் அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் தலைவராக தளபதி. ஆனால் நம்ம என்றைக்குமே தளபதி தான் ப்ரோ. தளபதி ஃபேன் தான். நான் ரஜினி படத்தை தான் அதிகமாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ எந்த அளவுக்கு ரஜினி ஃபேன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு விஜய்க்கும் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார் தான். நான் அந்த படத்தை தான் அதிகமாக எதிர்பார்க்குறேன். அவருக்கும் ஃபேன் பேஸ் இருக்குது. ஆக்சுவலாக அவரும் இப்போ பொலிட்டிக்கல் அந்த மாதிரி வரதா இருக்கார். அவர் படமும் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலாக ரெண்டையும் தேட்டரில் போய் ரிவ்யூ பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் கண்டிப்பாக. தலைவர் இனிமேல் தலைவர் தான். நாங்கள் காசு கொடுத்து பார்க்குறோம். எங்களுக்கு இவர் தான் நடிக்கணும், அவர் தான் நடிக்கணும்னு இல்லை. எங்களுக்கு கதை எந்த படத்தில் கதை நல்லாயிருக்கும், குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்கணும். அதில் எந்த படம் நல்லாயிருக்கோ அந்த படத்தை நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். அதில் ஏன்னா இப்போ நிறைய படங்கள் நிறைய செலவு பண்ணி நிறைய படம் எடுக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அவங்க செலவு பண்ணுறாங்க, பட் அதே செலவையும் எல்லா மக்களும் செலவு பண்ணி தானே படத்தை பார்க்குறாங்க. அதில் எங்கள் மனசுக்கும் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு எந்த படம் சூப்பராக இருக்கும் அந்த படத்தை நாங்கள் விரும்புகிறோம். அதே அந்த படமும் லவ்வர்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருந்தால் அவங்களுக்கும் ஏதோ பிரயோஜனமாக இருக்கும். கோட்டு படம்ண்ணா. ஏன்னா லாஸ்ட் என்ன விஜய் அரசியலுக்கு வரனால இன்னும் 2 படம் தான் இருக்குது. அதனால் இந்த படம் கொஞ்சம் ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் வேட்டையன் நல்லா எதிர்பார்க்குறேங்க. என்ன காரணம்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நேற்று நடந்த கலைஞர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். வந்துட்டு கலைஞரோட நேற்று தாஜ்மஹாலுங்கிற மாதிரியே சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காருங்க. அதனால் அவர் படம் நல்லா சிறப்பாக வரணும். அது நாங்களும் சரி எங்களோட திமுக தொண்டர்கள் எல்லாம் அந்த படத்தை எதிர்பார்க்குறோம். அவர் இப்போவே ஒரு வேறு லெவலாக இருக்கார். இன்னும் வேறு லெவலில் நடிப்பாருன்னு எதிர்பார்க்குறாங்க. விஜய் படம் அஜித்துக்கு இந்த படம் மங்காத்தா கொடுத்தாரு. அந்த மாதிரி விஜய் படத்துக்கும் கண்டிப்பாக வேறு லெவலில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாருங்க. அதுவும் நல்லாயிருக்கும். நான் வேட்டையான்னு எதிர்பார்க்குறாங்க. 2 படமும் பயங்கரமாக ஹிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 ஹீரோவும் பயங்கர சூப்பர் ஸ்டார் தான். இவரும் சூப்பர் ஸ்டார் தான், அவரும் சூப்பர் ஸ்டார் தான். எங்களை பொறுத்தளவு 2 படமும் கன்ஃபார்மாக எதிர்பார்க்குறேன். ஜி நான் கோட்டு தான் ப்ரோ. காரணம் என்ன, தளபதியை பற்றி நிறைய கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. அரசியலுக்கு வராரு அப்படி இப்படின்னு. சரி, கடைசி படம் மக்களுக்கு ஏதாவது கருத்து சொல்கிறாரா என்னென்னு பார்க்கலான்னா. நான் ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குமோன்னு எதிர்பார்க்குறேன். வேட்டையன் ரஜினி படம் வருதுங்களா, அதையும் எதிர்பார்க்குறேன். ஏன்னா தலைவர் படம் அதுவும் பார்க்கலாம். நல்லா இருக்கும் ப்ரோ. அவரோட ப்ரீவியஸ் படம்லாம் நல்லாயிருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கோட்டு தான் எதிர்பார்க்குறேன் நம்ம தளபதி. அதுதான் நான் ரொம்ப எக்ஸைட்டிவாக இருக்கேன். எப்போ வரப்போதுன்னு தெரியல. கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா தளபதி ஸ்பீச்சுக்கும் சரி அவரோட ஆக்டிங்கும் சரி நல்லா பார்க்குறதுக்கே ஒரு மெர்சலாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் தான் எனக்கு வெறின்றதை விட எனக்கு ரொம்ப என்னோட அண்ணன் சொல்லிக்கலாம். கோட்டு தான் ப்ரோ எதிர்பார்க்குறோம். என்னென்னா விஜய் ஃபேனு சொல்லப்போனால் ஸோ அதனால் கோட்டுக்கு தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதுவும் இல்லாமல் வெங்கட் பிரபு வேறு அவர் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு தான் இருந்தார் விஜய் வச்சு எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆல்ரெடியும் தலையை வச்சு எடுத்துட்டார். ஆக்சுவலாக தலை ஃபேன் அப்படின்ட்டு அந்த மங்காத்தா 50th ஃபிலிம் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்க. ஸோ அதனால் கோட்டு ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ப்ரோ. அதனால் வெங்கட் பிரபுவோட டேரக்ஷன் வேறு. ஸோ அதனால் எல்லாருக்குமே விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குது ஏன்னா வெங்கட் பிரபு ஈவன் மியூசிக் தான் ஆனால் அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கலாம். அதான் கோட்டு எனக்கு தெரிஞ்சு டைம் ட்ராவல் மூவியாக தான் இருக்கும். அவர் எப்பவுமே கமர்ஷியல் வித் மாசு அவர் தான். அந்த மாதிரி தான் தெரியுது படத்தை பார்க்கும்போது. மோகன் சார் இருக்கிறாரு, அப்புறம் பிரசாந்த் சார், பிரபுதேவா சார்லாம் இருக்கிறாரு. ஸோ இல்லை அதுவும் நல்லாயிருக்கும். அவர் தனிங்க. அவர் எப்பவுமே அவர் சூப்பர் ஸ்டார் தான். அவர் ஜெய்பீம் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக அது ஓடிடியில் வந்துச்சு. தியேட்டரில் வந்திருக்கணும். நல்லா ஓடி இருக்கும். பயங்கர எதிர்பார்ப்பு. இப்பயும் தேட்டரில் விட்டால் நம்மளாம் ஜெய்பீம் படத்தை அப்படி பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு சீனும் ஒவ்வொன்றும் அப்படி காமிச்சிருப்பாங்க நம்மளுக்கு. கண்டிப்பாக நல்லா எடுப்பார். நல்ல ஒரு படமாக பிரம்மாண்டமாக கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நல்ல படம் வரும். வெங்கட் பிரபு சொல்லவே வேண்டாம்.
தல ரசிகர் நான். மங்காத்தா படம் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். 50வது படம் ஒரு பயங்கரமான ஹிட்டு, பிரம்மாண்டமான ஒரு படமாக கொடுத்தாரு வெங்கட் பிரபு. கண்டிப்பாக விஜய் வச்சு பண்ணுறாரு அப்படின்னும்போது கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். மோஸ்ட்லி நான் வந்து ரஜினி படம் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன். வேட்டையனும் நல்லா தான் ப்ரோ இருக்கும். அவர் ஜெய்பீம் எடுத்திருக்காரு அந்த டேரக்டர். ஸோ அவர் கொஞ்சம் உண்மை சம்பவம்லாம் படமாக எடுப்பார். அவரும் நல்லா எடுப்பார். பட்டு கமர்ஷியலுக்கு அவர் எப்படி வரப்போகிறாருன்னு தெரில. ஏன்னா இப்போது ரஜினி மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் வச்சு எடுக்கிறாரு. ஸோ கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இதுவாகிடும். ஆனால் வெங்கட் பிரபு எப்படின்னா ஒரு ஃபுல்லாக கமர்ஷியல் படமே எடுத்தவர். அதனால கமர்ஷியல் நல்லா ஹேண்டில் பண்ண தெரியும். பட் வேட்டையனும் நல்லாயிருக்கும், கோட்டா நல்லாயிருக்கும். மாசானா அது கோட்டா தான் ப்ரோ இருக்கும். கண்டிப்பாக அனிருத் தான் ப்ரோ. யுவன் வந்து எப்படின்னா யுவன் வந்து சாங்ஸ் பிஜிஎம் அடிச்சிக்கவே முடியாது. அனிருத்தும் அப்படி தான். பட் எனக்கு எப்படின்னு சொல்கிறது, எனக்கு என்னமா 2 பேருமே ஃபேவரட் தான். பட் ரீசெண்ட் டைம் நீங்கள் யார் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அனிருத் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் சாங்ஸு பிஜிஎம் எல்லாமே தரமாக கொடுக்குறாரு. யுவன் வந்து கொஞ்சம் இது பார்ப்போம், கோட்டில் செம்மையாக கம்பேக் கொடுத்துருவார். ஏன்னா வெங்கட் பிரபுவில் வேலை வாங்கிடுவார் பயங்கரமாக. சார் வெங்கட் சார் பண்ணுறாருன்னா ரொம்ப அதோட த்ரில்லிங்காக இருக்கும் படம். அது பார்க்குறதுக்கே ஒரு எக்ஸிட்டிவாக இருக்கும். சாரோட படம் வந்தாலே அது இன்னும் பயங்கரமாக எதிர்பார்ப்பேன். ஸோ சீக்கிரமாக வரணும், எல்லாருமே தேட்டரில் பார்க்கணும். நானும் ஸோ பார்க்க வந்து வெயிட் பண்ணுறேன். வேட்டையன் நம்ம ஸ்டார் இது சொல்ல தேவையில்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இருந்தாலே அது ஒரு ஸ்டைல் தான், அவர் தனி ஸ்டைலு. ஸோ அவரும் சீக்கிரமாக அந்த படத்தை நான் பார்க்கணும், அதுதான் வெயிட் பண்ணுறேன். ஸோ எல்லா ஸ்டாரும் ஜெயிக்கணும், எல்லாமே நல்லா வரணும், அதுதான் மோஸ்ட்டாக எதிர்பார்க்கறதா. நமக்கு சொல்கிறது ஒன்றும் இல்லை. நான் ஒரு தீவிரமான விஜய் சார் ஃபேன் தான். ஸோ அதை தான் எதிர்பார்ப்பேன். பட் இருந்தாலும் நம்ம ஸ்டார் வந்து அது வேறு லெவல். அவர் வேட்டையன் சார் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ஸ்டைலும் சரி, அவரோட ஸ்பீச்சும் சரி நல்லாயிருக்கும். அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். 2 பேருமே ஸ்டார் தான். பட் யாரும் நம்ம சொல்லக்கூடாது, நல்லா வரணும், சீக்கிரமாக தேட்டரில் எதிர்பார்ப்பேன். ஏற்கனவே தெரியும் உங்களை பற்றி, ரஜினி பற்றி தெரியும், சொல்லாத இதே கிடையாது. அவர் எப்படி நடிப்பார், எப்படி இது பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், ஏற்கனவே ஜெய்பீம் எடுத்தவர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதுவும் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கோட்டு அவர் ஏற்கனவே மங்காத்தா அந்த மாதிரி ஹிட்டு படத்தை கொடுத்தவர். இது பயங்கரமாக ஹிட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, பயங்கர சூப்பர் ஹிட்டாக இருக்கும் ஜி 2 படமும். தளபதி அரசியல் எப்படி இருப்பார்னா நம்ம வந்தால் தான் ப்ரோ தெரியும். எதையும் நம்ம அரசியல் வந்து இப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கிடையாது. ஏன்னா சினிமாவுக்கும் அரசியலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சினிமாவில் வந்து ஒரு படத்தை பார்த்து நம்ம வெளியில் வந்துடும். அரசியல் அப்படி கிடையாது. ஏன்னா தமிழ்நாடுங்கிறது வந்து பல கல்ச்சர் இருக்குது, பல இடங்கள் இருக்குது, பல மாவட்டங்கள் இருக்குது. எல்லா ஒரு மாவட்டத்துலேயும் நிறையா வித்தியாசமான கல்ச்சர்லாம் இருக்குது. எல்லாத்தையும் இவர் ஃபஸ்ட்டு அவரை அடாப்ட் பண்ணிக்கணும். அவர் வந்து ஃபேஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ப்ராப்ளங்களை. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து இளைஞர்களை வச்சு அனலைஸ் பண்ணி அதை வந்து ஒரு சரியான பாதையில் கொண்டு போனால் வெற்றி நிச்சயம். கோட்டு தான் ப்ரோ, அதான் சொல்லிட்டேன் நம்மளுடைய கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ். வெங்கட் பிரபு மாசுனா அதான் மாநாடு படம் கூட வந்துச்சுல, அதெல்லாம் பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருக்கும். கதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த படம் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குது. வேட்டைனா ஜெயிலர் படம் எப்படின்னா ஹிட் ஆச்சு, அது மாதிரி இந்த படம் கொஞ்சம் மாசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயிலர் படம் ஹிட் ஆன மாதிரி இது நல்லாயிருக்கும். வேட்டையன் 2 தான் ப்ரோ பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். கோட் ஆஸ் யூஷுவல் இட்ஸ் அ லாஸ்ட் ஃபிலிம், மேபி லாஸ்ட் செகண்ட் ஃபிலிம். அதனால பர்ஃபார்மன்ஸ்க்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். நல்லாயிருக்கும். ஹோப் ஃபார் பெஸ்ட். வெங்கட் பிரபு கேம் சேஞ்சர் தான் இல்லையா? அவர் ஒவ்வொரு ஸ்டாருக்கும் கேம் சேஞ்சர் தான். எல்லா ஆக்டருக்கும் அவங்களோட கரியரில் கேம் சேஞ்சிங் மூவி அவர் தான் கொடுக்குறாரு. ஸோ மேபி இது ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக அவர் கொண்டு வருவார். கண்டிப்பாக வேட்டையன் தான். பெர்ஃபார்மன்ஸ் அங்கே தான் ஜாஸ்தி. அதனால அதுவும் வேறு போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த படம் வரும்னு நினைக்கிறேன் வந்துட்டு. ஸோ அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. டிஃப்ரெண்ட் ரோலில் பண்ணுறாரு. ஆனால் அதான் ரொம்ப அப்படி எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் க்யூரியஸாக இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. வேட்டையன் அதுக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் வந்துட்டு. ஏன்னா அடுத்தடுத்து அவருமே ஒரு ஹிட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார், ரஜினியுமே வந்துட்டு. ஸோ பார்க்கலாம் ப்ரோ. மோஸ்ட்லி வந்து நான் கோட்டுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆக்சுவலாக வந்துட்டு. சரிங்களா, எங்களுக்கு எந்த படம் இப்போ கதை நல்லா இருக்கும், ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படத்தை நான் விரும்பி பார்ப்போம், அவ்வளோதான். இந்த படம்னு குறிப்பிட்டு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் நல்லா இருக்குமா, அந்த படம் நல்லா இருக்குமா எங்களுக்கே தெரியாது இல்லையா. இல்லை, வெங்கட் பிரபு அண்ணா வந்து கொஞ்சம் நல்லா தப்பு இல்லை. அண்ணனுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அண்ணனோட படத்தை எதிர்பார்த்து. அண்ணன் படம் வந்தால் நம்ம விரும்பி பார்ப்போம். அவர் நல்லா பண்ணால் சந்தோஷம். எந்த கருத்தாக இருந்தாலும் மக்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்தாக இருந்தால் அந்த படத்தை நாங்கள் விரும்பி எதிர்பார்ப்போம். ரெண்டையும் எதிர்பார்ப்போம். ஏன்னா எந்த படத்தையும் நாங்கள் ஒதுக்கக்கூடாதுல்ல. எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படத்தை நான் எதிர்பார்ப்போம்.